பெண்ணினுடைய பெருமை பேசும் நாள். ஒரு ஒரு வளர்ந்து வாழ்ந்து மறைந்த ஒரு தாயினுடைய நினைவை போற்றக்கூடிய நாள். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பெண் முதலமைச்சர் ஜானகி எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த நினைவை போற்றுவதற்காக வந்தோம். கட்சி சார்பெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த வகையில் இந்த நிகழ்வில் பங்கெடுத்து நான் ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ஒவ்வொரு ஆணினுடைய சொல்லுவோம், ஒரு எழுத்தாளனுடைய வெற்றிக்கு முன்னால் ஒரு பெண் இருக்கிறது, ஒரு அரசியல்வாதிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறார்கள். அந்த கருத்தை நம்ம பேசலாம். மகிழ்ச்சிக்கலாம். ஏன்னா நீ இறங்குன்னு சொல்ல மாட்டியாடா? எனக்கு புயல குழந்தை நினைச்சிட்டேன். இந்த நேரத்தில் கொண்டாட வேண்டிய தருணம் என்ன சார்? எப்படி அந்த அம்மா கண்ணல மற்றும் இரட்டை இலை சின்னம் படிப்பதற்கு உதவினாங்களோ அது மாதிரி ஒரு மறைமுகமா ஏதாவது அறைகோல் இருக்கு அதுல? இதுல அரசியல் கிடையாது. இதுல அடுத்த வருஷம் கொண்டாட முடியாதுல்ல, போன வருஷம் கொண்டாடி இருக்க முடியாதுல்ல. 100வது வருஷம் இல்லையா? 100வது வருஷம் அடிக்கடி வர்றது நிகழ்வல்ல. இது ஒருத்தருக்கு வருவது, அந்த இயக்கத்தின் சார்பில் அந்த இயக்கத்தை பயன்படுத்தி வளர்ந்தவர்கள் அதற்காக வாழ்த்து சொல்வது என்பது அந்த நினைவு மாறாமல் நன்றி மாறாமல் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதில் நானும் புகழையெல்லாம் உள்ள வாங்கினேன்.